உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க கன்னிராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்குதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குரு பகவான் யோகத்திலையும் சூரிய மங்கள யோகத்திலையும் புதன் பகவான் ஆதித்ய யோகத்திலையும் சனி பகவான் 4ஆம் சுபஸ்தானத்திலையும் ராகு பகவான் யோகத்திலையும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் கன்னிராசினியர்களுக்கு ஆனி மாதத்தில் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் கொடுத்துருக்கிறதுனால நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க கன்னிராசி நேர்கள். கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே சூரிய மங்கள யோகம். சூரிய மங்கள யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் வந்து வச்சு பார்த்தீங்கன்னாவே அனைத்து விஷயத்துக்குமே சாதகமான சூரியன். இந்த சூரிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக எந்த விஷயத்துக்கு இந்த சூரிய கிரகம் மங்கள யோகம் அமைஞ்சிருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் அமையாதவங்களுக்கு திருமண யோகம் அமையும். ரொம்ப நாள் திருமணக்காரி கைகூடி வரலைங்க, திருமண யோகம் அமையுமா, திருமண ஸ்தானம் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சூரிய மங்கள யோகத்துல குரு பார்வையும் பட்டிருக்காங்க. இந்த 2 கிரகம் இணைந்து கண்டிப்பா திருமண யோகத்துல அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விடும், நல்லது நடக்கும். கண்டிப்பா திருமண யோகம் தடையா இருக்கிறவங்களுக்கு இந்த குருவும் சூரியனும் சுக்கிரன் இந்த 3 கிரகம் இணைந்து கண்டிப்பா சூரிய மங்கள யோகத்துல திருமண யோகம் அமையும். இந்த ஆனி மாதத்துல திருமணஸ்தானம் தடையா இருக்கிறவங்களுக்கு கைகூடி வருங்க கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திர செல்வங்கள் அமையாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் அமையும். குழந்தை பாக்கி இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியமே இல்லைங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறேங்க, இந்த மாதம் எனக்கு குழந்தை பாக்கி அமையுங்க, திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, எல்லாருக்கிட்டையுமே சங்கடமாக நினைக்கிறோமா, ஒரு விஷயத்துக்கு போக முடியல, ஒரு நல்ல கிட்ட செய்ய முடியல, பலவகையான மன சங்கடங்கள் ஆளாயிட்டுங்க, எனக்கு ஒரு நிம்மதி சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறேங்க கன்னிராசி நேர்களுக்கு அப்படி வந்து பார்த்தவ கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சூரிய மங்கள யோகத்திலையும் குரு பார்வையிலையும் சுக்கிர யோகத்திலையும் தனகாரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் யோகத்திலையும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். இந்த மாசம் அமைஞ்சு வரும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருக்குதுங்க. அது எந்த டயத்துல இவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் உருவாகும், நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே 8ஆம் தேதியில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளேயே புத்தர செல்வங்கள் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விடும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தை பாக்கியம் அமையும். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுத்த விடும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தீராத ஆசைகள்ன்றது ஒருத்தருக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாசல் கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு வெளிநாடு வெளிதேசம் போகலாம், அப்படி நிறைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ராகு பகவான் தீரா ஆசைகள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் தீராத ஆசைகள் தீர்த்து வைப்பாருங்க. கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த விடும், கண்டிப்பாக நல்லா இருக்கு. அது எந்த டயத்துக்குள்ள அது அமையும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள தீராத ஆசைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு கடனை கட்டலாம்
அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருப்பாங்க. கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. கடனை கட்ட முடியலைங்க, என் கடத்தால் பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க, என் கடனை தீருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளாக கட்ட முடியாத ஒரு கடனை கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அந்த ஒரு 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளேயே கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடம் கட்டலாம், வீடு கட்டலாம், அப்படி இடம் வாங்கலாம் அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விட கண்டிப்பாக இடமும் வாங்கி விடுவீங்க. அதே மாதிரி வீடு கட்டலாம் நினைக்கிறவங்க கட்டே தீருவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் அந்த ராகு பகவான் கொடுத்துருவாருங்க உங்களுக்கு. புதன் பகவான் ஆதித்ய யோகத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க. புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிற, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆடி மாசம் கவர்மெண்ட் ஜாப் தேடி வர வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு யோகங்கள் அமையும். அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா, இப்போ படிச்சுட்டு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, எனக்கு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலே, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து அமையும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த ஆடி மாதம். அடுத்தது வந்துங்க, இப்போ வந்து சனி பகவான் சுபஸ்தானம் 4ஆம் இடத்த தைரியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சனி பகவான் தைரிய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வாழுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சகோதரன் பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்க, இன்னைக்கு மாமா மாமியாரால பிரச்சனைகளுங்க, தேவையில்லாத குழப்பங்கள் உருவாயிட்டு இருக்குதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி கூட ஒற்றுமை நிம்மதியாக வாழ முடியலைங்க, வளர முடியலைங்க, சந்தோஷமா இருக்க முடியலைங்க, பல வடிவான பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோங்க. இதுக்கப்புறமா நான் நல்லபடியாக வாழ்வேனா, கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியுமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீருமா, இன்னைக்கு தாய் தகப்பன் ஒரு ஒற்றுமையாக எல்லாமே நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமோட நிம்மதியாக வாழ முடியுமா, எங்களுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிர பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறது, சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகி போகும், நல்லது நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு விலகி போகும், அக்கா தங்கச்சிக்குள்ள சலுப்பு சங்கடங்கள் தீரும், நீங்கள் நல்லபடியாக வாழுவீங்க, வளருவீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து விவசாய துறையில் ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்லது அமையும், சந்தோஷமான முறையில் இருக்குவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையும். சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறேங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு இதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க, சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட செந்தில்நாதன். வணக்கம்.